வணக்கம் மக்களே. அதிமுக உட்கட்சி பிரச்சனை ஒரு பக்கம் இருக்க, லிஸ்ட் போட்டு புள்ளி விவரத்தோட விளாசி கடுமையாக தாக்கிய வி.கே. சசிகலா அவர்கள். இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. சென்னை போயஸ் கார்டனில் அமைஞ்சிருக்க தன்னோட இல்லத்தில் முன்னாள் முதல்வர் அண்ணாவின் 117வது பிறந்த நாளை ஒட்டி அவரோட உருவப்படத்திற்கு மரியாதை செலுத்திய அதிமுக முன்னாள் பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா அவர்கள் அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்திச்சிருக்காங்க. அப்போது தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் மேற்கொண்ட வெளிநாட்டு பயணத்தை அவர் கடுமையாக விமர்சிச்சிருக்காங்க. முதல்வர் வெளிநாடு டூர் சென்றதற்கு பிறகு 14,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என கூறப்பட்டது. ஆனால் எனக்கு தெரிந்தபடி அந்த வேலைவாய்ப்புகளில் 89% ஏற்கனவே தமிழ்நாட்டில் இயங்கி வரும் தொழிற்சாலைகள் தொடர்புடையவை என அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் தற்போது தமிழகத்தில் கடல் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதனே சொல்றாங்க. அதன் மீது அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இது போன்று உடனடியாக தீர்வு தேவைப்படும் பிரச்சனைகள் மீது கவனம் செலுத்தாமல் வெளிநாட்டுக்கு சென்று விளம்பர பயணத்தில் ஈடுபடுவது வீணாகும் சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. சசிகலாவின் இந்த விமர்சனம் அரசியல் வட்டாரங்களில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணத்தின் பயன்கள் குறித்து புதிய விவாதங்களும் உருவாகும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஜெயலலிதாவோட மறைவுக்கு பின்னாடி அதிமுக பல பிரிவுகளாக பிரிஞ்சிருக்கிறது. குறிப்பாக இபிஎஸ் பதவி ஏற்ற பிறகு சசிகலா அவர்கள் டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரை கட்சியிலிருந்து நீக்கி பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்காங்க. அடுத்ததாக கட்சியின் மூத்த தலைவர் செங்கோட்டையனை ஒரு வாரத்திற்கு முன் கட்சியின் அனைத்து பதவிகளிலிருந்து நீக்கி மேலும் அதிர்ச்சியை கூட்டியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஆனால் பலரும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கு ஆதரவாக குரல் கொடுத்திருக்காங்க. தற்போது புதிய திருப்பமாக ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் இபிஎஸ் தலைமையில் இணைஞ்சிருக்காங்க. இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ஈரோடு மேற்கு மாவட்ட செயலர் சிறுவலூர் மாரப்பன் அவர்கள், செங்கோட்டையன் கட்சி பொறுப்பில் இருந்தவரை தங்களை ஒரு பொருட்டாக கூட மதிக்கவில்லை. இதனால் தான் ஓபிஎஸ் தலைமைக்கு மாறினோம். தற்போது அதிமுக பொறுப்பில் இருந்து அவர் நீக்கப்பட்டதால் மீண்டும் அதிமுகவில் இணைஞ்சிருக்கோம் என்று தெரிவிச்சிருக்காங்க. செங்கோட்டை நீக்கப்பட்ட பின் அதிமுகவில் ஏற்பட்ட மாற்றம் ஓபிஎஸ் அணியினரை மீண்டும் கட்சிக்குள்ளே கொண்டு வந்துள்ளதுனே சொல்லலாம். இது இபிஎஸ் தலைமையிலான வலிமையை மீண்டும் கூட்டியுள்ளதாக அதிமுகவினர் கூறுகின்றனர். இந்த சேர்க்கை அதிமுகவில் பல மாதங்களாக இருந்து வந்த உட்கட்சி பிரச்சனைக்கு தீர்வாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தற்போது தமிழகத்தில் கடல் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அதன் மீது அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதுபோன்று உடனடியாக தீர்வு தேவைப்படும் பிரச்சனைகள் மீது கவனம் செலுத்தாமல் வெளிநாட்டுக்கு சென்று விளம்பர பயணத்தில் ஈடுபடுவது வீணாகும் என தெரிவிச்சிருக்காங்க. சசிகலாவின் இந்த விமர்சனம் அரசியல் வட்டாரங்களில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணத்தின் பயன்கள் குறித்து புதிய விவாதங்களும் உருவாகும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.